இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஈகா ஏதோ பேசிகிட்டு இருக்க? திடீர்னு இப்போ எப்படி ஈகான்னு வருது? நீ தான் இப்போ போலீஸ்லேயே இல்லையே. சரி, அரவிந்த் எப்படி உனக்கு தெரியும்? அரவிந்தா? அது யாரு? தெரியாது. அரவிந்தன் அன்னைக்கு இவங்க வேலை செஞ்சதை நான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் உள்ளவா வா. என்னன்னு சொல்லு. என்னத்த சொல்றது, 4 மாசமா ஓனர் சம்பளம் கொடுக்கல. நானா ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் பார்த்தா லோன் கட்ட யாரும். இந்த பார்ல வேலை பார்க்குற ஒருத்தனும் இந்த பாருக்கு வந்து போற 2 பொண்ணு செத்துருக்காங்கடா. அதை பத்தி சொல்றானா? அதுக்கே இந்த பார்ல பிராத்தல் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சொல்லிடு. இங்க பாரு, இங்க வர பொண்ணுங்களை போற பொண்ணுங்களை என்னால் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ ஒன்றும் பண்ணலன்னா இப்படி என்னை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்க மாட்டியே. எனக்கு வெறும் கம்ஸ் இருந்தாப்பா, அதெல்லாம் வேற ஒன்றும் எனக்கு தெரியாது. ஏய், உனக்கு பொண்ணுங்க சப்ளை பண்றவன் யாரு, அவன் பேர் என்ன, எல்லாத்தையும் சொல்றா. அவங்க யாரு எங்கிருந்து வராங்கன்னு தெரியாது. இப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் கிடையாது. அவங்க எப்படி வேணா வாழணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அவங்க ஒரு கிளப் வச்சு நடத்துறாங்க. அந்த கிளப்ல இருந்து பொண்ணுங்களை அனுப்புவான். ஓனர் பேர் கூட புதுசா ஏதோ சொல்லிட்டு இருந்தான். என்ன அது? அது ஏதோ ஒரு வித்தியாசமான பேரு. மாமா மியா. என்னது? மாமா மியாப்பா. டேய், யாரா நீங்க? யாரா நீங்க? இவன் தான் உன்னை பார்ல அங்க எங்கன்னு தேடிட்டு இருந்தான். ஏய், அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவோன்னு. என்னமோ சொன்ன, நேர்ல பார்த்தா வாய் கிச்சிருவேன்னு. இப்ப கீழா அடிங். தம்பி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னை பத்தி நிறைய இடத்துல விசாரிச்சியாமே. உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன். நீ மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய பேர் இந்த மாமா மியாவை தான் கூகுளில் தேடிட்டு இருக்காங்க தம்பி. மனுஷங்க மாதிரியாடா வாழ்றீங்க. நல்லா ஜாலியாக வாழ போகிறாங்கடா. நீயும் என் கிளப்பில் சேர்ந்துரு. என்ன, என்னோட திவ்யாவை இன்னொரு பொண்ணும் சேர்த்துட்டான். 3வது பொண்ணையும் காணோம். 3வது பொண்ணா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் திவ்யா தாத்தாக்கு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டராக வேலை செய்கிறேன். அதனால தான் உன்னை ஊரெல்லாம் தேடிட்டு இருந்தேன். அந்த கிழவனுக்கா? என்னையும் உன்னையும் தாண்டி இங்கே வேற என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. திவ்யாவை நீ கடைசியாக எங்கே பார்த்த? திவ்யா என் செல்ல குட்டிடா. கொஞ்ச நாளாக 2 பேருக்கும் சண்டை. எங்கே போறா வர்றானே சொல்றது இல்லை. ஒன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான். 3வது பொண்ணுன்னு சொன்னியே, அந்த பொண்ணு யாரு?
யார் வேணும்? இங்கே இந்துஜான். நீங்கள்? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். காலையில் தான் 2 போலீஸ் வந்து கேட்டுட்டு போனாங்க. இப்போ நீங்கள் அந்த பொண்ணை 2 நாளாக தான் காணோம். அதுக்குள்ளே இத்தனை பேர் தேடுறீங்க? உங்களுக்கு திவ்யான்னு யாருன்னா தெரியுமா? அப்படி யாரும் இல்லையே. இந்து கூட வேற யார் தங்குறாங்க? அந்த பொண்ணு கூட யாரும் இல்லை. அப்பப்போ அவள் பெரியம்மா பொண்ணுன்னு ஒருத்தி வந்து போவா. இதான் அவள் இருந்த வீடு. ஓ, போங்க சார், போங்க. சார் நான் ஈகன் பேசுகிறேன். சொல்லு, என்ன விஷயம்? எப்படி சார் இந்துஜா வீட்டை கண்டுபிடிச்சிங்க? நான் சொன்ன ஃபோனை ட்ரேஸ் பண்ணிங்களா சார்? அவங்க 2 பேர்கிட்ட பேசுனீங்களா? என்ன ஈகன் உளர்ற? யார் இருந்துச்சா இந்த வீடு? சார் அப்போ உங்கள் வீட்டுக்கு ஆள் அனுப்பிச்சது நீங்கள் இல்லையா? நான் எதுவும் அனுப்பலையே. ஹலோ ஈகன், எங்க இருக்கீங்க? எனக்கு தெரியாம எதுவும் பண்ணாதீங்க. ஹலோ ஈகன், உங்க மேல பிளாக் மார்க் ஏறிட்டே இருக்கு. பேசுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஈகன் சார் ஈகன், ஏதோ தப்பு பண்றீங்க. சொல்லுங்கள் சார். என்னன்னு சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு சாரி இருக்கீங்க? சார், நான் கூப்பிட்றேன் சார். ஈகன், ஹலோ. வா வா. ஏய் புரியுங்களா? இவன் வேற அடிப்பானே. புரியலையா?
அவன் சைக்கிள் எடுத்துன்னு ஸ்பீடாக போயிட்டான் சார். நிற்க சொன்ன நிப்பாட்டவே இல்லை. பிரேக்கில் பழகுது. நீங்கள் போங்க, நம்ம காரில் சேஸ் பண்ணி பிடிச்சிடலாம். வழி தெரியலையா சார்? நம்ம ஏரியா, நான் சொல்கிறேன், வண்டி எடுங்க சார். தேவராஜ், இந்த அசைன்மெண்ட்டில் ஒரு எக்ஸ் காப் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கா. பேமெண்ட் டபுள் ஆகும் சார். எனக்கு ஒன்று சேர்த்து சொல்லுங்கள் சார். அப்புறம் another thing, நீ அமிச்ச ஆள் ரொம்ப வேஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம். சார் சார் டேய் எதுக்கு நான் வந்து சொல்கிறேன். யாருன்னு? சார் 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 நம்பால் தான். 2 பேரும் வரக்கூடாதுன்னு தெரியும்ல. பார்த்துக்கிறேன். கிளம்பு கிளம்பு. ஓகே வா போகலாம். டேய் இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். முதல்ல வா இங்கேருந்து கிளம்பலாம். என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் எதுவும் நீ சொல்ல வேணாம். இங்கேருந்து கிளம்பலாம் வா. ஏய் என்ன ஈகா அடிக்கடி இங்கே வர? என்ன பாரில் ஏதோ வேலைகள் வேணுமாண்ணா? ஆமாண்டா ஆமாம். நீ ஐஸ்வர்யா பார்த்துக்கிற வேலைக்கு அரவிந்துக்கு பதிலாக என்ன அமுச்சிருக்கலாம்டா. என்ன சொல்கிற? எனக்கு புரியலையே. திவ்யா செத்ததும் ஐஸ்வர்யாவை ப்ரொடெக்ட் பண்ண அரவிந்த் அமுச்சிருக்க. இப்போ இந்துவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. ஏய் மனோ, மனோ இவனை கூட்டி போடா. வந்திருந்து உழைக்கிட்டே இருக்கான். டேய் கிட்ட வந்த கையை ஒடிச்சிரும்டா. நீ ஸ்கூல்ல இருந்து கபடி விளையாடுறது நிறுத்தல. உன் டிஷர்ட்ல லைன் 7 போடுவியே, அதையும் நிறுத்தல. நான் உன்னை கண்டுபிடிச்ச மாதிரி அவனுங்க உன்னை கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. டேய் உன்னால அவளை காப்பாற்ற முடியாதுடா. ஒழுங்கா என்ன நடக்குதுன்னு சொல்லு. அவன் எங்க இருக்கா? வாயை திறந்து சொல்றா. லட்சுமி கரெக்ட்.